நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவுனா அது நம்மளோட இறப்பு தான். ஆனால் உண்மையிலுமே இந்த இறப்பு நம்மளுக்கு ஒரு முடிவா? இல்லைன்னா நம்ம இறந்த பிறகு நம்மளுக்கு வேற ஏதாவது நடக்கணும்? இதுக்கு மத நம்பிக்கை இருக்கவங்க சொர்க்கம் நரகம் இருக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் இதுக்கான ஒரு அறிவியல் விளக்கத்தை இந்த காணொலியில் நம்ம பார்த்துடலாம். நம்ம இறந்த பிறகு என்னதான் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. அதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று தான் இப்படி சாவோட விளிம்புக்கு போய் திரும்பி வந்த மக்களை ஆராய்ச்சி பண்ணது. இதுக்கு ஹார்ட் நின்று போய் சில நிமிஷங்கள் கழித்து உயிர் படைச்ச மக்கள், ரொம்ப வருஷங்களாக கோமாவில் இருந்த மக்கள், அப்புறம் பெரிய பெரிய விபத்துகளில் சிக்கி தப்பி படைச்ச மக்களை ஆராய்ச்சி பண்ணாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான பேர்த்த ஆராய்ச்சி பண்ணாலும் இவங்க எல்லாம் சொன்ன பதில் ஒரே பதில் தான். அப்போது நாங்கள் பார்த்தது ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை ஒளி தான். அந்த இடத்துல எங்களுக்கு ரொம்பவே பயங்கலந்த ஒரு சுகமான ஃபீலிங்கை தான் ஃபீல் பண்ணணும். இந்த பதில் தான் இப்படி ஆராய்ச்சி பண்ண ஆயிரக்கணக்கான பேரும் காமனாக சொன்ன பதில். இப்படி சாவோட விளிம்பில் இருக்கவங்க பிரெயினை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த பிரெயின்லேருந்து அதிகப்படியான காமா வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தருடைய பிரெயின்லேருந்து எப்போ காமா வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னா அந்த பிரெயின் அதோட உச்சபட்ச அவேர்னஸில் இருக்கும் போது மட்டும்தான் காமா வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ கூட நம்ம பிரெயின்லேருந்து வெறும் பீட்டா வேவ்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம சாவும் போது அந்த இடத்துல வேற என்னமோ நடக்குது. இதுக்கு பேர் தான் த லாஸ்ட் 7 minutesன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கடைசி இந்த 7 நிமிஷத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் நடந்த ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பிரெயின் நம்மளுக்கு கடைசியாக ஒரு டைம் ரீப்ளே பண்ணி காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்காத வண்ணங்கள், இது வரைக்கும் பார்க்காத உருவங்கள், ஏன் சத்தங்கள் கூட நம்மளுக்கு கேட்கும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போதும் போவோம்னு சொல்லப்படுது. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாராவது போய் பார்த்து சொன்னால் தான் உண்டு. ஆனால் இப்படி போகிறவங்கனால திரும்ப வர முடியுமான்னு தெரியல. அப்படியே அவங்க திரும்ப வந்தாலும் அவங்கள எதிர்கொள்கிற சக்தி நம்மளுக்கு எத்தனை பேர்த்துக்கு இருக்குது? ஆனால் நம்மளுடைய மத நம்பிக்கையின்படி ஒருத்தர் இறந்த பிறகு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு சொல்லப்படுது. அதில் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு தான் கருட புராணம். இந்த புத்தகத்தில் ஒருத்தர் இறந்த பிறகு அவர் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் சேர்ற வரைக்கும் நடுவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்னு சொல்லப்படுது. நடுவில் நடக்கிற இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்னொன்றுத்துக்கும் தனித்தனியாக ரொம்ப தெளிவான விளக்கங்களும் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இறந்த பிறகு என்ன நடக்கும்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம வாழும்போது என்ன பண்ணலான்னு யோசிச்சா நம்மளுடைய வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் உங்களுக்குலாம் ஒரு கேள்வி, இந்த ஆன்மாக்கள்லாம் உண்மையா? பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? இதை நம்மளால் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்புறம் நான் சொன்ன அந்த கடைசி 7 நிமிஷத்தில் உங்களுடைய நினைவுகள் யாரை பற்றி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அப்புறம் இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.